இதெல்லாம் என்னமோ செம்பு கதவுன்னு சொல்றாங்க தானே. இது அது என்னம்மா அது செம்பு? அதனாலதான் அந்த இது புதையல் மாதிரி ஒன்று வந்ததான். லேக் மட்டும் இல்லை, பக்கா என்டர்டைன்மெண்ட்கான ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நான் மாத்தளை நகரத்தில் இருந்து 22 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற எல்கடுவ பிரதேசத்தில் இருக்கிற செம்புவத்த குளம் அப்படிங்கிற ஒரு குளத்தை தான் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். இந்த குளத்துக்கு ஏன் செம்புவத்தன்னு ஒரு பேர் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சுவாரஸ்யமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. அதை நீங்கள் இந்த வீடியோவில் நடுவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் இந்த செம்புவத்த குளத்தை பார்க்க வர்ற உங்களுக்கு இங்கே என்னவெல்லாம் பார்க்க முடியும், இங்கே என்னவெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். மிகவும் அழகான இந்த பிரதேசத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்யக்கூடிய சில விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். செம்புவத்த குளத்துக்கு வர்ற நம்ம என்னவெல்லாம் பண்ண முடியலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இங்கே முதலாவதாக இந்த குளத்தை சுற்றி இருக்கிற நடைபாதையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை சுற்றி நீங்கள் குடும்பத்தோடு நடந்து வரலாம், மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் உங்கள் குழந்தைகளையும் பெரியவர்கள் முதியோர்களான எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலாம். அதே மாதிரி போட்டிங் வசதி இருக்குது. அதே போல் நீச்சல் தடாகம் இருக்குது, நீங்கள் குடும்பத்தோடு நீந்தி மயிலலாம். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு பொழுதுபோக்குறதுக்காக அருமையான விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது. அதே நேரம் பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அருமையாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நீங்கள் தேநீர் பருகலாம். அப்படி ஒரு அழகான சூழலில் அந்த ரெஸ்டாரண்ட் இந்த இடத்துக்கு வந்து. அதே போல் ஷிப் லைன் அப்படின்னு சொல்கிற இந்த கம்பியில் சறுக்கி போகிற ஒரு விளையாட்டு இங்கே வந்து ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. அந்த விளையாட்டுலையும் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஆக மொத்தத்தில் இங்கே வர்ற ஒவ்வொருத்தரும் மிக மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுக்கு 100% கேரண்டி இருக்குது. இப்போ வாங்க இந்த காட்சிகளை நம்ம ரசித்தபடியே இங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது ஒன்றில் பங்கு பற்றலாம். அதுக்கு முதலாவதாக நான் தேர்வு செஞ்சது எதுன்னா அந்த கம்பியில் சறுக்கி செல்வது. ஷிப் லைனுங்கிற இந்த கம்பியில் சறுக்கி செல்றதுக்கு இந்த இடத்துல தான் நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட்டுக்கு வந்து 300 ரூபா அறை விடுறாங்க. இந்த இடத்துல நம்ம அதுக்கான தயார்படுத்தல்களை அவங்களே செய்கிறாங்க. 2-3 ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்க நம்மளை அந்த கம்பியில் சறுக்கிறதுக்கு தேவையான பாதுகாப்பான விஷயங்களெல்லாம் நமக்கு செய்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு அந்த கம்பியில் சறுக்கிறதுக்கான ஒரு டூல் ஒன்று தர்றாங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே நாம் நடந்து போனோம்னு சொன்னால், இங்கே உள்ள காட்சிகள் எல்லாம் ரசித்தபடியே அப்படியே நடந்து மேலே போனோம்னு சொன்னால், அங்கே ஒரு உயரத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் இது தான் அந்த இடம். இதை பாருங்கள், இப்படியே தான் நம்ம போகணும். அதுக்கு කීයට විතර මේක තියෙනවද? ඈ? කීයට විතර මේක මේ ක්ලෝස් කරන්නේද? ඔව්. අපි සාමාන්‍යයෙන් ඉන්නවා. නැත්තම් පහට 3 2 1 go. மேலே இந்த வெறும் லேக் மட்டும் இல்லை, பக்கா என்டர்டைன்மெண்ட்கான ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய இந்த வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. போர்டில் போகிறது, அடுத்து சின்ன பிள்ளைகள் ஊஞ்சல் ஆடுறது, மற்றது அந்த ரூஃபிங், இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. மேலும் இந்த செம்புவத்த குளத்தை பொறுத்த வரைக்கும்
இலங்கையை விட இந்தியா போன்ற வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வந்து மகிழ்ச்சிகரமாக தங்களுடைய பொழுதுபோக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி வாங்க, இப்போது நம்ம இதை சுற்றி இருக்கிற சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்துட்டு வரோம். நேரம் பார்த்திங்கன்னா சரி 5 மணி ஆகிருச்சு. இப்போ இந்த இடத்த எல்லாம் நான் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இப்படியே போயிட்டு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் போயிட்டு டீ இல்லாட்டி ஒரு பிளைன் டீ குடிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து போவோம். நாளைக்கு நான் அப்படியே மாத்தளைக்கு போகலாம்னு இருக்கிறேன். மாத்தளைக்கு போனால் அங்கே என்னென்னலாம் இருக்குன்ட்டு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டுருவோம். வாஷ்ரூம் இருக்குது இந்த இடத்துல. பார்ப்போம் வாஷ்ரூம் எப்படி இருக்குன்ட்டு. வாஷ்ரூமும் வச்சுருக்குறாங்க. தண்ணி வருதான்னு பார்க்கலாம். பிளேன் டீ இருக்கா? டீயும் இருக்கு. டீ என்ன ப்ரைஸ்? பிளேன் டீ மற்ற லஞ்ச் அப்படி இப்படியெல்லாம் வச்சுருப்பீங்களா? வளமையாகவே இருக்காதா இல்லாட்டி? இப்போ இது வந்து அந்த பிளான்டேஷனால் நடத்துகிறதா இல்லாட்டி நீங்கள்? நீங்கள் அப்போ இங்கே இதை நடத்து. எப்படி இங்கே க்ரௌட் எப்படி நிறைய பேர் வருவாங்களா? இன்னைக்கு அந்த மாதிரி தான் வருவாங்க. இதோடையும் கூடுதலாக வருவாங்க. சில நேரம் வாகனம் போடக்கூட இடம் இருக்காது. அப்படி இருக்குங்களா? இதில் அந்த என்னமோ செம்பு கதவுன்னு சொல்கிறாங்க தானே, இது அது என்னம்மா அது செம்பு? அதனால தான் அந்த இது புதையல் மாதிரி ஒன்று வந்ததான். இங்கே முதல்ல அந்த குளம் சர்ப்பம்போது அதுக்கு தான் எல்லாம் செம்பு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. அந்த காலம் அந்த குளம் செய்யும்போது செம்புன்னு வந்திருக்குது. அப்போ அந்த செம்புன்னு கேட்டேன். அது உள்ளுக்கு தான் இருக்கும், எடுக்கல. அது அப்பப்போ வெளியே வரும்னு சொல்கிறாங்களே, அது வரும். சில நேரம் வரும். அது எல்லா கண்ணுக்கும் தெம்படாது. அப்படியோ? அதனால தான் செம்பு வத்தன்னு சொல்கிறாங்க. ஜனங்கள் நிறைய இங்கே வரும். அதை பார்க்காட்டியும் கூட அந்த தண்ணி சுத்தமான தண்ணி, எல்லாமே சுத்தமான தண்ணி. எங்கனையுமே தண்ணி அப்செட் இல்லை. குடி தண்ணி தான் எல்லாமே. எல்லாருக்கும் வருவாங்க. எல்லாம் குடிக்கலாம், நம்ம குடிக்கலாம். குடிக்கலாம், தூசி இல்லாமல் நம்ம பிடிச்சி குடிக்கலாம். நல்ல தண்ணி. தண்ணி கூழ் தானே இங்கே. கடையில் தண்ணி மட்டும் சல்லிக்கு வாங்குறது இல்லை. ஆளுங்க 5 மணி 30 5:30 மணி ஆயிடுச்சு. ஆனால் வந்து இந்த பொழுது வந்து ரொம்ப இனிமையாக ரொம்ப சந்தோஷமான பொழுதாக இருக்குது. நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபேமிலியோடு வரலாம். ஃபேமிலியோடு வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லா விஷயமுமே இங்கே இருக்குது. ஆனால் என்னென்னா கொஞ்சம் தூரம். இந்த தூரம் மட்டும் இல்லைன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து எல்லாமே ஈஸியாக வரக்கூடியதாக இருக்கும், வந்து என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இது வர்ற தூரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமுமே இங்கே இருக்குது. நீங்களும் ஒருக்கா வந்து பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், நம்ம இன்னும் இதை விட ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் மென்டனும் நட்புடன் லுக்கர் குட். நன்றி, பாய்.